Nice morning to everyone. In this video section, we are going to deal 5th standard English, term 3, prose, 5 detectives. Now let's start the class. ஸோ இந்த யூனிட் பார்த்திங்கன்னா லேர்ன் ஆல்வேஸ். ஸோ லேர்ன் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஸோ நம்மளோட ஞாபக சக்திக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி, ஓகேவா? ஸோ நம்ம எந்த அளவுக்கு நம்ம மூளையை அதிகமாக யூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு வந்து பிரெயின் பவர் அதிகமாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இது ஒரு டிடெக்டிவ் ஸ்டோரி இது, ஓகேவா? ஸோ மை லிட்டில் பிக்ஷனரியில் வேக்ஸ் ஒர்க் அப்படின்னா என்னென்னா, வேக்ஸ் ஒர்க் அப்படின்றது எ லைஃப் சைஸ் டம்மி மேட் ஆஃப் வேக்ஸ். நம்மளோட உருவத்தையே இல்லை நம்ம உடம்பு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வேக்ஸ் ஒர்க், அது மெழுகு சிலையாக நம்மளை செதுக்குவாங்க இல்லையா? ஸோ அது நெக்ஸ்ட்டு மெஜிஷியன், எ பர்சன் ஹூ பர்ஃபார்ம்ஸ் மேஜிக் ட்ரிக்ஸ். யார் வந்து மேஜிக் செய்கிறாங்களோ, அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் செய்கிறாங்களோ அவங்கள தான் நம்ம மெஜிஷியன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு டிஸ்கைஸ், டு மேக் எ பர்சன் லுக் டிஃப்ரெண்ட் டு ஹைட் தர் ஐடென்டிட்டி. அதாவது மாறு வேடம் போடுவாங்க இல்லையா, மாறு வேஷம் போடுவாங்க இல்லையா? ஸோ அது நெக்ஸ்ட்டு சிட், எ ஷார்ட் ஐ நோட் ஆன் எ பீஸ் ஆஃப் பேப்பர். ஸோ அதாவது ஒரு ஐ நோட், அதாவது சின்ன ஒரு ஹிண்ட் எடுக்கிற மாதிரி நம்ம குறிப்பெலாம் எடுத்துப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி உள்ளது தான் நம்ம சிட் அப்படின்ற, அதுலேருந்து ஒரு பேப்பர், ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்டாச்சு, எ ஹியூமன் மேட் ஃபிகர் ஆஃப் எ பர்சன் ஆர் அனிமல் தட் இஸ் லைஃப் சைஸ் ஆர் லார்ஜர். அதாவது ஒரு ஸ்டாச்சு அப்படின்றது ஒரு சிலை, அதாவது ஒரு ஃபேமஸ் பர்சனுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு பொது பப்ளிக் பிளேஸில் அந்த இடத்துல அவங்களுக்கு நம்ம ஒரு சிலை வடிப்போம் இல்லையா? இந்த பிக்சரில் வந்து பார்த்திங்கன்னா மகாத்மா காந்திக்கு நம்ம சிலை வச்சுருக்காங்க. நிறைய நேஷ்னல் லீடர்ஸ்க்காக நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம்னா ஸ்டாச்சு வச்சுருப்போம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ டாபிக் உள்ள போக போகிறோம். 5 detectives. இட் வாஸ் எ சன்னி ஆஃப்டர்நூன் ஆஃப்டர் எ லாங் டைம் இன் ஊட்டி. அருள் அண்ட் அமுதா were sitting on their balcony. The last 3 vacations were very exciting for them as they were involved in solving 3 mysterious cases in their city. They missed their friends Srijit, Jesse and Fatima. They called themselves the 5 detectives or 5D. They were famous in Ooty for their courage and skill. The police appreciated 5D for their admirable acts. Amutha and Arul missed Pablo. Pablo was Srijit's dog. He played an important role in solving the mysterious. ஸோ அன்றைய நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சன்னி டே ஆஃப்டர்நூன், நல்ல ஒரு வெயிலாக இருக்கக்கூடிய அந்த மதிய வேலை. மதியம்னாலே நமக்கு எப்படி இருக்கும், நல்லா வெயிலாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஆஃப்டர் ஏ லாங் டைம், ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஊட்டியில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் மீட் பண்ணுறாங்க. ஒருத்தவங்க வீட்டு பால்கனி, யாருன்னா அருள் அண்ட் அமுதா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வீட்டு பால்கனியில் உட்காந்துருக்காங்க. ஸோ லாஸ்ட்டு 3 வெக்கேஷனுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவங்க நிறையா வந்து சாகசங்கள், நிறையா வந்து சாகசம் சொல்கிறத விட நிறைய விஷயங்களை வந்து சாதிச்சிருக்காங்க. மிஸ்டீரியஸ் அப்படின்னா மர்மங்களை வந்து கண்டுபிடிக்கிறது, நிறையா மர்மமாக இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து கேஸ் டீட்டெயிலை வந்து கண்டுபிடிக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி நிறைய விஷயங்களை சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்ரீஜித், ஜெஸ்ஸி அண்ட் ஃபாத்திமா, அப்புறம் இங்கே அருளும் அமுதாவும் ஜாயின் பண்ணி 5 பேரும். ஸோ இவங்க 5 பேருக்குமே என்ன நேம்னு பார்த்திங்கன்னா 5D, அதாவது 5 detectives அப்படின்னு. ஸோ இவங்க ஊட்டிலேயே ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ரொம்ப அவங்க தைரியமாக, ரொம்ப திறமையோட நிறைய விஷயங்களை சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ போலீஸ் வந்து இவங்களுக்கு 5D அப்படின்னே சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்கள வந்து பாராட்டியிருக்காங்க, இவங்க ரொம்ப தைரியமாக நிறைய விஷயத்தை வந்து சாதிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாய் இருக்குது. ஸோ அந்த டாக் யாருது, அந்த நேம் பார்த்திங்கன்னா பேப்லோ. ஸோ பேப்லோ அப்படின்றது யார் அப்படின்னா ஸ்ரீஜித்தோட டாகு. ஸோ அமுதாவும் அருளும் அந்த பேப்லோவையும் மிஸ் பண்ணாங்க. ஏன்னா அந்த டிடெக்டிவ்க்கு பார்த்திங்கன்னா இந்த பேப்லோவும் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ரோலாக இருந்திருக்கு. ஆஃப்டர் எ வீக் ஸ்ரீஜித், ஜெஸ்ஸி, ஃபாத்திமா அண்ட் பேப்லோ கேம் டு அமுதா அண்ட் அருள்ஸ் ஹவுஸ். Pablo was jumping with joy and continuously wagging his tail. Amuda, I am so happy to see you all, Arul. Now we can all head to solve a mystery. It will make our vacation interesting. ஸோ ரொம்ப நாள் கழித்து ஸ்ரீ ஜெஸ்ஸி எல்லோரும் வந்து மீட் பண்ணுறாங்க அவங்க வீட்டில். ஸோ பார்த்திங்கன்னா அந்த டாக், ஸ்ரீஜித்தோட டாக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஜாலியாக இங்கேயும் அங்கேயும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கூட ரொம்ப பழகி வாழை வந்து என்ன பண்ணுது, வேக் பண்ணிகிட்டே இருக்குது, ஆடிக்கிட்டே இருக்குது. ஸோ அமுதா என்ன சொல்கிற அப்படின்னா, உங்களெல்லாம் பார்த்ததெல்லாம் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. அருள் என்ன சொல்கிறான், ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வந்து இதை போல் ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ இந்த வெக்கேஷனை நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றிக்கலாம் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு ஸ்ரீஜித், மிஸ்ட்ரி, did something happen in the town while I was gone?
Arul, no, Sri, nothing at all. Amuda argued that they all go to town's fair. She told them about different games, magician, and most importantly, the waxwork, a studio with many wax figures inside. After a lot of pestering, everyone agreed to go. On their way back, they saw Inspector Valaidam on his bike. He was the inspector of the area. Inspector Valaidam has been very busy these days, said Amuda. This made the group curious about what was happening in the city that they had no clue of. ஸோ எதுவும் நம்ம கண்டுபிடிக்கணுமா, எதுவும் ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சா நம்ம டவுனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜித் கேட்குறான். ஸோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ நம்ம டவுனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேர் ஒன்று, ஒரு எக்ஸிபிஷன் போல் நடக்க போகுது. அதில் நிறையா கேம்ஸ் இருக்கும், மெஜிஷியன்ஸ் வருவாங்க, வேக்ஸ் ஒர்க் நிறைய நடக்கும். அதாவது ஒரு ஸ்டூடியோவில் வந்து நிறைய ஃபிகர்ஸை வந்து மேக் பண்ணியிருப்பாங்க வேக்ஸில். ஸோ அதெல்லாம் இருக்கும். அதை பற்றி வந்து வேலாயுதம் சார் வந்து பேசினார். ஸோ வேலாயுதம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் வேலாயுதம்ன்றவர் அந்த ஏரியாவோட இன்ஸ்பெக்டர். ஓகேவா? ஸோ அவர் வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்காக அந்த ஏரியாவில் இருப்பார். ஸோ எது வேணாலும் நடக்கலாம், சொல்ல முடியாது. ஜஸ்ட் நம்ம போய் ஒரு பார்ட்டிசிபேட் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நார்மலாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க. எதுவும் நடக்கலை, பட் நடக்காமல் இருக்கிறதுக்காக அவங்க வந்து அங்கேயும் இங்கேயுமா வந்து நிறைய விஷயங்களை வந்து தேடலாம் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணுறாங்க. ஸோ மண்டே, ஜெஸ்ஸி overheard her father talking on the phone about a robbery that was expected to take place in the museum. Jessie rushed to see her friends in the morning and told them what she heard. Srijit, oh, now I know what Inspector Valaidam is up to. Jessie, let us solve this case before he does. ஸோ மண்டே ஆகுது. ஸோ மண்டே வந்து பார்த்திங்கன்னா ஜெஸ்ஸிக்கு வந்து அவங்க அப்பா பேசிகிட்டு இருக்கிறது காதில் விழுது. ஃபோனில் வந்து ஒரு ராபரி, ஒரு திருட்டு சம்மந்தமாக பேசிகிட்ருக்காரு. மியூசியமில் வந்து இப்போ வந்து நடக்க போகுது, யாரோ பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பேசுகிறது வந்து ஜெஸ்ஸி வந்து காதில் வாங்குறா. ஸோ ஸ்ரீஜித் கிட்ட ஓடி போய் என்ன பண்ணுறா, இந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்றத ஸ்ரீஜித் கிட்ட ஷேர் பண்ணும்போது, ஓ அப்போ வந்து வேலாயுதம் சாருக்கு நம்ம இதை இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஜெஸ்ஸி நம்ம வந்து அவருக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம இதை சால்வ் பண்ணிடலாம் ஸோ அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்ரீஜித், ஐ ஃபீல் we will find more clues if we are near the city area. We will also be able to observe more things. I will disguise myself as that old man we saw on the street. Everyone agreed to it. Srijit dressed as the old man. Srijit sat on the old man's bench, coughed and sneezed like him. No one could recognize Srijit. Soon a man on a cycle came and sat next to the old man. He said, "Where have you been since yesterday? Take this." ஸோ ஸ்ரீஜித் என்ன சொல்கிறான்னா, ஸோ அப்போ நம்ம சிட்டி ஃபுல்லாகவே நம்ம வாட்ச் அவுட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு நிறைய க்ளூஸ் கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம நிறையா வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு ஓல்டு மேன் போல் நான் வேஷம் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ எல்லோரும் அதுக்கு அக்ரி பண்ணுறாங்க. ஸோ ஸ்ரீஜித் வந்து ஓல்டு மேன் போல் என்ன பண்ண, ட்ரெஸ்லாம் வியர் பண்ணிவிட்டு இருமுறை மாதிரி தும்புற மாதிரி என்ன பண்ணுறான் அப்படின்னா தன்னை மேக்கப் பண்ணிக்கிறான். ஓகேவா? ஸோ தன்னை வந்து ஒரு ஓல்டு மேனுக்குள்ளே என்னென்ன கேரக்டரோ அதே போல் வந்து அவன் தன்னை இது பண்ணிக்கிறான். ஸோ வந்து ஒரு சைக்கிள் வருது, அதில் இருக்கக்கூடிய ஒரு மேன் வந்து பார்த்தாங்கன்னா அந்த ஓல்டு மேனுக்கு பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. ஸோ வேர் ஹாவ் யூ பி இன் சின்ஸ் எஸ்டர்டே, டேக் திஸ். ஸோ அதாவது நேற்று நீங்கள் எங்கே போனீங்க, நேற்று எங்கே இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். த மேன் ஹேண்டட் ஓவர் ஸ்ரீஜித் எ பேக்கெட் ஆஃப் சாக்லேட் அண்ட் வெண்ட் அவே. ஸோ அந்த மனுஷன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு பேக்கெட் ஃபுல்லாக சாக்லேட்ஸ் என்ன பண்ணுறான் அவன்கிட்ட கொடுத்துட்டு கிளம்பி போயிடுறான். ஸ்ரீஜித் என்ன பண்ணுறான், அந்த சாக்லேட்டை எடுத்து அவன் பேக்கெட்குள்ளே போடுறான். ஸ்ரீஜித் டுக் த சாக்லேட் அண்ட் கெப்ட் இட் இன் ஹிஸ் பாக்கெட். ஹி saw the real old man coming in his direction from the other side. He also saw Inspector Valaidam rushing out of a shop towards him. Fatima and Jessie were watching all this from afar. They got worried and rushed with Pablo towards the inspector. Pablo started walking and jumping on the inspector. The inspector was annoyed with the dog. Srijit saw it as a chance to run from there. He hid in a bush nearby. Inspector Valaidam ran towards the old man and caught him. Then he asked him to give the chocolate to him. The old man was puzzled. Inspector took the old man to the police station and locked him. ஸோ ஸ்ரீஜித் வந்து இந்த சாக்லேட் எடுத்துகிட்டு
பேக்கெட்டில் போட்டான். ஸோ பார்த்தா அந்த ஆப்போசிட் சைடில் உண்மையான அந்த ஓல்டு மேன் வந்துட்டுருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த நியர்பை பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் வேலாயுதம் ஒரு ஷாப்லேருந்து வெளில வந்துட்டுருக்காரு. ஸோ அவன் பயந்துட்டு என்ன பண்ணுறான், என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த பக்கம் அந்த ஓல்டு மேன் ஒரிஜினல் ஓல்டு மேன் வராது, இந்த பக்கம் இன்ஸ்பெக்டர் இருக்காரு, என்ன பண்ணுறது தெரியாமல் இருந்தான். ஸோ அந்த நேரத்தில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நியர்பையில் தான் ஒளிஞ்சிட்டு இருந்திருக்காங்க. ஸோ டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, ஃபாத்திமா ஜெஸ்ஸி பேப்லாவை கூட்டிகிட்டு இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட போகும்போது இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜித் என்ன பண்ணுறான், அந்த பக்கம் போய் மறைஞ்சிக்கிறான். ஒரு புஷ் கிட்ட அந்த புதர்ச்செடி கிட்ட உட்காந்துக்கிறான். ஸோ அந்த டாக் என்ன பண்ணுது, ரொம்ப நாள் கழித்து அவரை இன்ஸ்பெக்டரை பார்க்கும்போது அவர்கிட்ட குறைச்சிக்கிட்டு அவர்கிட்ட துள்ளிக்கிட்டு இருக்கு. ஸோ டக்குன்னு இவன் ஓரமாக ஒரு பக்கமாக அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கான். திடீர்னு பார்த்திங்கன்னா வேலாயுதம் அந்த ஆப்போசிட்டில் இருந்த அந்த ஒரிஜினல் ஓல்டு மேனை பிடிச்சிட்டாரு, ஓடி பிடிச்சிட்டாரு. ஸோ அவரால் அந்தளவு ஓட முடியாது, இருந்தாலும் பிடிச்சிட்டு எங்கே அந்த சாக்லேட் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அவனு புரியல, ஏன்னா அவர் இப்போ தான் அந்த இடத்துக்கே வராரு. ஸோ அவர் அப்படியே ஒரு மாதிரி என்ன நடக்குது அப்படின்னு தெரியாமல் அப்படியே நின்னாரு. ஸோ இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஓல்டு மேனை, அந்த ஒரிஜினல் ஓல்டு மேனை எடுத்து லாக்அப் கூட்டி போய் லாக் பண்ணிடுறாரு. ஓகே, நெக்ஸ்ட்டு. While this was happening, the 5D gathered in Jesse's garage. They opened the chocolate to find a small sheet. They opened it and found a list of grocery items. They were very confused. Amuda, Sri, is it a code? Srijit, yes, it seems so. Amuda, I wonder if it is some kind of magic pen like the one you showed us. When we show it under a light, we can see the writing. Jesse, it could be. I still have his pen with me. I will go and get it at once. Jesse got the magic pen. They flashed the light on the paper and some words glowed on it. The message said, Cell number 3, waxwork, Tuesday, 9 p.m. நம்பர் 5. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றதுக்காக ஜெஸ்ஸியோட கேரேஜில் இந்த 5டையும் கேதர் ஆகுறாங்க. ஸோ எல்லோரும் இந்த சாக்லேட் சிட் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு சிட்டு ஒன்று இருக்குது, ஒரு குறிப்பு மாதிரி இருக்குது. அது என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா நிறைய கிராசரி ஐட்டம் இருக்குது, அதாவது மளிகை ஜாமான் அந்த மாதிரி லிஸ்ட் இருக்குது. அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு என்னதுன்னு. ஸோ அமுதா என்ன சொல்கிறா, இது ஏதாவது கோடாக இருக்குமா ஸ்ரீஜித் அப்படின்னு கேட்குறேன். ஆமாம், இது கண்டிப்பாக ஏதோ ஒரு ஃப்ளூவாக தான் இருக்கும். ஸோ அமுதா என்ன பண்ணுறா, ஸோ அப்போனா இது ஏதோ ஒரு மேஜிக் பென் மூலயமா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இதை போய் லைட்டில் காட்டும் போது நமக்கு அது ஒரிஜினலாக என்ன எழுதியிருக்காங்கன்றது நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ ஜெஸ்ஸி என்ன பண்ணுறாங்கன்னா அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அதை போய் லைட்டில் போய் காட்டுறாங்க. ஸோ அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்றது அதாவது மேஜிக் பென் வச்சு எழுதியிருக்கிறாங்க. ஸோ அதில் என்ன எழுதியிருக்குன்னு படித்தாங்கன்னா அந்த ஃப்ளாஷ் லைட்டில் Cell number 3, waxwork, Tuesday 9 p.m. number 5 அப்படின்ற க்ளூ மட்டும் எழுதியிருக்கு. அருண், tomorrow is Tuesday, so the gang is meeting tomorrow. While they sat in the garden, Inspector Velayudham saw Srijit dressed as the old man. He was furious. Then Srijit had to confess. He handed over the chit to the inspector. The inspector was glad to have found the chit but was furious about their behavior. He warned them to stay away from the case. Srijit's idea was disguise himself as a wax statue, as it will be the most easy way to get all the information. That evening, all of them went to waxworks. They observed each wax statue and noted down details. While getting out of waxwork, Srijit unlocked one of the windows in the room. So அருள் என்ன சொல்கிறா, நாளைக்கு தான் டியூஸ்டே. ஸோ அப்போ அங்கே திருடக்கூடிய அந்த கேங் எல்லாருமே நாளைக்கு மீட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கார்டனில் போய் மீட் பண்ணுறாங்க. அங்கே இன்ஸ்பெக்டர் சாரும் வராரு. ஸோ ஸ்ரீஜித் எப்படி வேஷம் போட்டுட்டு போனானோ அதே போல் ஓல்டு மேன் போல் வரான். ஸோ அவருக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டு என்ன ஆகிடுச்சு, ஏன் இவன் இப்படி வரான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கோவம் வந்துருச்சு. ஐயோ இவனா, இந்த தாத்தாவா அப்படின்னு சொல்லி அவருக்கு கோவம் வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா தான் அது ஸ்ரீஜித் அப்படின்றத அவர் ரியலைஸ் பண்ணுறாரு. ஸோ அப்புறமா அந்த சிட்டை ஸ்ரீஜித் இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுக்குறாரு. ஸோ இன்ஸ்பெக்டர் அவனை நினச்சி பெருமைப்படுறாரு, இருந்தாலும் கோவப்படுறாரு. நீ இந்த கேஸ்லேருந்து விலகிருங்க. ஸோ இந்த பிஹேவியர் உங்களுக்கு நல்லது கிடையாது. ஒரு சின்ன குழந்தை ஒரு சின்ன பையன் பெரியவன் போல் வேஷம் போட்டுட்டு அவங்களுக்கு நிறைய ஆபத்து ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வார்ன் பண்ணார். ஸோ ஸ்ரீஜித்துக்கு ஒரு இது தோணுது, ஐடியா தோணுது. ஸோ நம்ம இந்த வேக்ஸ் ஸ்டாச்சு இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போனால் நிறைய இன்ஃபர்மேஷனை நம்ம கேதர் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாருமே அங்கே போகிறாங்க. அந்த ஸ்டாச்சு இருக்கக்கூடிய
அந்த ஃபேருக்கு போகிறாங்க, அதாவது அந்த கண்காட்சிக்கு போகிறாங்க. ஸோ ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு நோட் பண்ணிட்டு இருக்காங்க எப்படி இருக்குன்னு. ஆனால் ஒரே ஒரு ரூம் மட்டும் வந்து அதோட விண்டோ மட்டும் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதை மட்டும் அவன் நோட்டீஸ் பண்ணுறான். டியூஸ்டே நைட் he saw the inspector inside waxworks and had no way of getting in without being noticed. He was really sad and went home. In the morning, Srijit heard the news of Inspector Valaidam arresting the 3 robbers and also the diamond necklace. Everyone was upset that they didn't get the chance to solve the mystery. As they sat in Jesse's living room, they overheard Jesse's father on the call saying, "Where is the real necklace?" So Tuesday night வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட மீட் பண்ணுறாங்க. எல்லாருமே அந்த வேக்ஸ் ஒர்க் நடக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போகிறாங்க. ஸோ ஆனால் எதுவுமே வந்து அவங்க நினச்ச மாதிரி எதுவுமே நடக்கலை. ஸோ அவங்க வந்து ரொம்ப சோகமாக போயிட்டாங்க. ஸோ இனிமேல் இன்றைக்கி எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீஜித் வந்து ஒரு விஷயத்தை கேள்விப்படுறாங்க நியூஸில். இன்ஸ்பெக்டர் வேலாயுதம் வந்து அந்த 3 ராபர்ஸை வந்து அந்த திருடர்களை அந்த அவங்க திருடின அந்த டைமண்ட் நெக்லஸையும் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு வந்து அப்செட் ஆயிடுச்சு. நம்ம வந்து இவ்வளோ தூரம் போராடினோம், நம்மளால் வந்து இதை ஃபுல்லாக சால்வ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து ஜெஸியோட லிவிங் ரூமில் வந்து அவள் திரும்ப ஒரு விஷயத்தை வந்து கேட்குறா. என்னென்னா ஜெஸியோட ஃபாதர் வந்து அப்போ அந்த உண்மையான நெக்லஸ் எங்கே, வேர் இஸ் த ரியல் நெக்லஸ், இந்த விஷயம் வந்து அவனுக்கு காதில் விழுது. நெக்ஸ்ட்டு திஸ் நியூஸ் alarmed the 5D. Fatima told everyone to rush to the city as some message will be passed regarding this. Within no time, the 5D was in front of the old man's bench. Everyone sat at different place to keep an eye on the man. After an hour, a man came and sat next to the old man. The old man was busy drawing something on the ground with his stick. They noticed that Inspector Valaidam was observing at the distance and started following that man. But they waited for the old man to leave and went to see what he had drawn on the ground and it said waxwork. ஸோ இந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்து கேட்டுடுச்சு. சிட்டி ஃபுல்லாகவே இந்த மெசேஜ் வந்து பரவிடுச்சு. ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து இன்னமும் வந்து அந்த விஷயம் வந்து கொஞ்சம் இதாகவே டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ ஏன்னா ஜெஸ்ஸி வந்து இது கேட்டால் அப்போ வந்து உண்மையான நெக்லஸ் எங்கே போச்சு, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. ஸோ அவங்க ஆல்ரெடி வந்து அந்த ஓல்டு மேனாக வேஷம் போட்டுட்டு அந்த பெஞ்சில் உட்காந்துருந்தாங்க. ஸோ அங்கேயே அவன் உட்காந்துருக்கான். ஸோ டிஃப்ரெண்ட் பிளேஸில் ஒவ்வொருத்தவங்களும் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ ஸ்ரீஜித்தும் என்ன பண்ணுறான், இன்னொரு இடத்துக்கு போய் நிற்கிறான். அப்போ அந்த ஒரிஜினலாக இருக்கக்கூடிய அந்த ஓல்டு மேன் வந்து உட்காந்து ஒரு ட்ராயிங் ஒன்று வரைஞ்சிட்ருக்கிறார். ஸோ அது என்ன கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக் வச்சுருக்கிறார். ஸோ அதை வந்து நோட்டீஸ் பண்ணுற வேலாயுதம் சார் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்லேருந்து நோட்டீஸ் பண்ணுறாரு என்ன வரைகிறார். ஸோ அந்த ஓல்டு மேன் வந்து ட்ரா பண்ணிகிட்ருக்கார். என்ன ட்ரா பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா வேக்ஸ் ஒர்க், ஏதோ ஒரு மெழுகு சிலையை வந்து வடிக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேக்ஸ் ஒர்க் வந்து பண்ணிகிட்ருக்கிறாரு. அட் வேக்ஸ் ஒர்க்ஸ் Srijit, Amuda, if you were to place the diamond necklace in this place, where would you place it? ஸோ அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து ரியலைஸ் ஆகுது. ஸோ டைமண்ட் நெக்லஸ் வந்து எங்கே இருக்கும், எந்த பிளேஸில் இருந்துச்சு அப்படின்னு அவங்க அப்போ தான் யோசிக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த வேக்ஸ் ஒர்க்லாம் நடக்கும்போது அதை நோட்டீஸ் பண்ணாங்க இல்லையா. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நெக்லஸ் போட்டுக்கிறது வந்து ஒரு லேடியாக தான் இருக்கும். ஸோ அங்கே வந்து இருந்த 3 சிலையில் ஒரு நகை நிறையா போட்டிருந்தது லேடி ஸ்டாச்சு தான். அவங்க ஆல்ரெடி வந்து நிறையா வந்து வியர் பண்ணியிருந்ததுனால யாருமே அதை நோட்டீஸ் பண்ணலை. Amuda thought for a second and said, "On the princess statue, she already wears so many jewels that this will go unnoticed." Everyone's eyes lit up. They walked straight to the princess statue. They saw the diamond necklace. Srijit carefully removed it and kept it in his pocket. As soon as they came out, there was a senior policeman standing. The children went straight to him and handed over the diamond necklace. They told him the whole story. They were appreciated for their courage and dedication towards the city. ஸோ அப்போ தான் வந்து அந்த வேக்ஸ் ஒர்க், அதாவது அவங்க திருடின அந்த நெக்லஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேக்ஸ் ஸ்டாச்சு இருந்துச்சுல அங்கே வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து ஒரிஜினல், இது யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்ற அதனால தான் வந்து அந்த இடத்த வந்து லாக் பண்ணியும் வச்சுருந்துருக்காங்க. ஸோ இப்போ தான் வந்து அவங்களுக்கு அந்த ஸ்டோரி வந்து ஃபுல்லாக புரியுது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த பிரின்சஸ் கழுத்தில் இந்த டைமண்ட் நெக்லஸை ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு அவங்க பாக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டு திரும்ப வந்து அங்கே சீனியர் ஆஃபீஸர் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்கக்கிட்ட போய் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட டீட்டெயில் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து அந்த 5D அந்த கேங் ஃபுல்லாகவே அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அந்த ஆஃபீஸர்ஸ்.
ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து தைரியமான ஒரு புத்திசாலியான குழந்தைகளாக தான் இருக்கணும். ஸோ எந்த விஷயத்தையும் நம்ம வந்து ஒரு தடவை செய்யும்போது நிறைய தடவை யோசித்து செய்யணும். ஸோ இதனால் நமக்கு வந்து என்ன லாபம், ஸோ இதனால் நமக்கு மற்றவங்களுக்கு என்ன பயன் அப்படின்னு நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து மற்றவங்களை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து ஒருத்தவங்க நம்மளை பாராட்டணும்னு ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது. ஸோ நம்ம இந்த உலகத்தில் பிறந்தது வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்றத நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு கிளாஸரி. அட்மிரபிள், praiseworthy, mystery, kept secret, pestering, irritating, overheard, to hear without the speaker's knowledge, solve, to find the answer, sniffed, to smell by short inhalation, furious, instantly angry. Okay student, hope you all are understood. Thank you all and be safe. We will meet in the next class.